பார்ட் 3 கேட்டிருந்த முந்தைய பதிவில் ரேஷன் அரிசி, அப்புறம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம். ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் இல்லை, அரசு நடத்துகிற பள்ளிக்கூடம் பார்த்தீங்களா, எவ்வளோ பணம் நம்ம வந்து அதுக்காக ஒதுக்கிடுறோம். எவ்வளோ எத்தனை கோடி. நான் ஒரு சாமானியனாக பேசுகிறேன். இப்போ புள்ளி விவரத்தோடு பேசணும்னா சில பேருக்கெலாம் புரியாது. அது வந்து இன்டெலெக்சுவலுக்கு புள்ளி விவரத்தோடு பேசலாம். உங்களுக்கு வந்து சாமானியனாகவே நான் பதில் கேள்வி கேட்குறேன். சாமானியனாக கேள்வி கேட்டால் தான் சாமானியனுக்கு போய் சேரும். ஜென்சிக்கு தான் ஆண்ட ஜென்சி. பள்ளிக்கூடம் பார்த்தீங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஏன் இன்னி வரைக்கும் சரி பண்ண முடியல? அதில் என்ன குறை இருக்குது? ஏன் நம்ம இப்போ மாற்றம் ஏன் இன்னி வரைக்கும் தமிழகம் வந்து போராடிட்டு இருக்குது மாற்றம் தேவைன்னு? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ரேஷன் அரிசி சாப்பிட முடியுமா? ஏன் அது அந்த நிலைக்கு ஏன் வந்தது? ரேஷன் அரிசி, அப்புறம் வந்து ரேஷனில் கொடுக்குறாங்கல்ல துணி, போடுவீங்களா நீங்கள்? அந்த வேஷ்டி கொடுக்குறான், புடவை கொடுக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். குப்பைக்கு தான் போகுது. அது போட முடியுமா? ஏன் அந்த நிலைக்கு? ஏன் ஒழுங்காக கொடுத்தா என்ன? அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு இந்த கார்டுக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதெல்லாம் மாற்ற முடியல? இன்னி வரைக்கும் திராவிட கட்சிகள் என்ன தான் சாதிச்சிங்க முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். தனியார் பள்ளி ஊக்குவிச்சிங்க, தனியார் பள்ளி இப்போ கொழுத்து பெருத்துட்டுக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலு ஏன் குன்றிச்சு? ஏன் அதை வந்து டெவலப் பண்ணல? தனியார் பள்ளியில் வேலை செய்கிற வாத்தியாரோட பசங்க அவங்க ஸ்கூல்லே சேர்க்க விரும்பலைன்னா, அப்போ கவர்மெண்ட் பள்ளிக்கூட வாத்தியாரே அவங்க பசங்களை அவங்க ஸ்கூலில் சேர்க்க விரும்பலைன்னா, அப்போ நிலை தான் என்ன? இப்போ எப்படி தான் மாற்றுவீங்க? இது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு போவீங்களா? ஜென்சி இது கேட்கவே மாட்டீங்களா? இளைய சமுதாய ஜென்சிக்கு தான் கேட்குறேன். ஒரு ஸ்கூலு நடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னு நீங்கள் வந்து அங்கே வந்து கழிவறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எப்படி ஏன் இதெல்லாம் கேட்கல நீங்கள்? எப்படி நீங்கள் மனசாட்சி இல்லாமல் வந்து திமுக ஆதரிக்கிறோன்னு இப்போது மாவட்டம் நாங்கள் கூட்டம் போடுவோன்னு எப்படி எதை பேசுவீங்க நீங்கள்? எதை சாதனைன்னு பேசுவீங்க நீங்கள்? சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஸ்கூலாக இருக்குது, காக்கா பள்ளிக்கிறோம். அது ஏன் சரி பண்ண முயற்சிக்கல? அது ஏன் ஒருத்தவனும் கேள்வி கேட்கல? திமுக ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? மொத்த ஆண்ட கட்சி ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? பார்ட் 4ல் பார்ப்போம். நன்றி.